சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை. சென்னையில் ஜி.கே. மூப்பனார் நினைவு நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் ஒன்று திரண்டிருக்கிறார்கள். ஒரே மேடையில் அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி, மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் அமர்ந்திருப்பதை காண முடிகிறது. இதில் தேமுதிக கட்சியும் இடம்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினீஷ் சரவணன் இணைந்திருக்கிறார். வினீஷ் சரவணன், எந்தெந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் இதுல பங்கேற்றிருக்கிறார்கள்? நிச்சயமாக திலகவதி, தமிழ் மாநில காங்கிரசினுடைய முன்னாள் மாநில தலைவர் ஜி.கே. மூப்பனாருடைய 24வது நினைவு தினம் இன்றைய தினம் தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அவரது நினைவிடத்தில் அனுசரிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த நினைவு தினத்தில் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதேபோல புரட்சி பாரதம் உட்பட பல்வேறு கட்சிகளுடைய தலைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் எதிர்பாராத விதமாக தற்போது வரை நாங்கள் எந்த கூட்டணியிலும் இல்லை என்ற தகவலை தெரிவித்திருக்கக்கூடிய தேமுதிக சார்பில் தேமுதிகவினுடைய பொருளாளர் எல்.கே. சுதீஷ் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக கடந்த 2 மாதத்திற்கு முன்பு தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்ற ஒரு காங்கிரஸ் கூட்டத்தில் கூட எல்.கே. சுதீஷ் அவர்கள் கலந்து கொண்டது, தேமுதிக சார்பில் கலந்து கொண்டது ஒரு பேசி பொருளாக இருக்கிறது. அதுக்கு பிறகாக எந்த கூட்டணியிலும், என்டிஏ தலைமையில் நடைபெற்ற எந்த கூட்டணியிலும் சரி, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சியிலும் சரி, தேமுதிக சார்பில் யாரும் கலந்து கொள்ளவில்லை. முதன்முறையாக என்டிஏ கூட்டணியில் கட்சியினுடைய சார்பில் பொருளாளர் எல்.கே. சுதீஷ் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக ஒரே நோக்கத்தை மையப்படுத்தி தான் அனைத்து தலைவர்களும் பேசியிருந்தார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதாக இருக்கட்டும், அண்ணாமலை பேசியதாக இருக்கட்டும், நயினார் நாகேந்திரன் பேசியதாக இருக்கட்டும், நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியதாக இருக்கட்டும், அனைவர்களுடைய ஒற்றை கருத்து என்னவென்றால் 2026 தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் என்பதுதான். 2026 தேர்தலை மையப்படுத்தி என்டிஏ கூட்டணி தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பேசி வரக்கூடிய நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒருபுறம் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். இந்த சூழ்நிலையில் தான் ஜி.கே. மூப்பனார் அவர்கள் பிரதமராகுவதற்கு தகுதியுடையவர், அந்த இடத்திற்கு சென்றவரை ஒரு கட்சி தடுத்து விட்டது, யார் தடுத்து விட்டார் என்பதை அனைவரும் தெரிந்த விஷயம் தான் என்று அண்ணாமலை பேசியிருந்தார். அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டிதான் நிர்மலா சீதாராமன் அவர்களும் பேசியிருந்தார். அதே போல இங்கு வரக்கூடிய அனைத்து தலைவர்களும் திமுக எதிராக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். தேமுதிக சார்பில் பேசிய எல்.கே. சுதீஷ் அவர்கள் ஆட்சி மாற்றம் வர வேண்டும், தேமுதிக எந்த கூட்டணியில் இடம்பெறுகிறதோ அந்த கூட்டணி தான் தமிழகத்தில் 2026 ஆட்சி அமைக்கும் என்று அவர் பேசியிருந்தார். அதற்கு பிறகாக வந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் இது குறித்து கேட்டபோது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் ஒருமித்த கருத்துடன் இருக்கிறார்கள், ஒத்த கருத்துடன் தான் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறார்கள். இதுவரை என்டிஏ கூட்டணியில் பயணித்த தேமுதிகவும் அடுத்த தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்கு வர வேண்டும், கூட்டணியில் இடத்தை பகிர்ந்து கொண்ட தேமுதிக வரக்கூடிய தேர்தலிலும் மேடையில் இடத்தை பகிர்ந்து கொண்ட தேமுதிக கூட்டணியிலும் இடத்தை பகிர்ந்து கொள்ள நான் அழைப்பு விடுக்கிறேன் என்று தமிழிசை சவுந்தரராஜன் பேசியிருக்கிறார். எல்.கே. சுதீஷ் அவர்களுடைய கருத்துக்கு மேற்கோள் காட்டிதான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் இந்த கேள்வி எழுப்பப்பட்டது. அவரும் தேமுதிகவிற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் நேரடியாக. தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. தேர்தலை மையப்படுத்தி தான் அனைத்து தலைவர்களும் பேசியிருந்தார்கள். இதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக நடந்த கூட்டத்தில் 2026 எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் அயர்ந்து பாடுபட வேண்டும் என்று அண்ணாமலை பேசியிருந்தார். அதற்கு பிறகாக இரு தலைவர்களிடமே ஒரு கருத்து வேறுபாடு இருந்த நிலையில் இந்த மூப்பனார் அவர்களுடைய 24வது நினைவு தினத்தில் மேடையில் அருகே அமர்ந்திருந்தார்கள். அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி வரவேற்று பேசியிருந்தார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை வரவேற்று பேசியிருந்தார். இருவரும் ஒரு நல்லுறவோடு தான் இருக்கிறார்கள். கருத்து வேறுபாடு அனைத்தும் தீர்ந்துவிட்டதாக தான் இந்த கூட்டத்தின் மூலமாக பார்க்க முடிகிறது. 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களுக்கும் அழைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிக சார்பில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களுக்கு அழைப்பு எடுக்கப்பட்ட நிலையில் நிர்வாக காரணங்களால் அவர் கலந்து கொள்ளவில்லை. அவருக்கு பதிலாக கட்சியினுடைய பொருளாளர் சுதீஷ் அவர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பேசியிருந்தார். அவரும் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக இடம்பெறக்கூடிய கூட்டணி தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்பது தேமுதிகவினுடைய கருத்தாக இருக்கிறது. இதுவரை தேமுதிக எந்த கூட்டணியில் இல்லை. இதற்கு முன்பாக ராஜ்யசபா சீட்டு விவகாரத்தில் தேமுதிக தங்களுடைய கருத்துக்களை முரண்பாடாக அதிமுக கூட்டணியில் பேசி வந்தாங்க. வரக்கூடிய ஜனவரி மாதம் கடலூரில் நடைபெறக்கூடிய தேமுதிகவினுடைய மாநில மாநாட்டில்
தேமுதிக எந்த கூட்டணி இடம்பெறப் போகிறது? மூன்றாவது புதிதாக அமையக்கூடிய கூட்டணியில இடம்பெறுகிறார்களா, அல்லது மீண்டும் என்டிஏ கூட்டணியில தொடர்ந்து பயணிப்பாங்களா, அல்லது தேமுதிக இதுவரை கூட்டணி வைக்காத திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போகிறார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்றைய தினம் தேமுதிக சார்பில் பொருளாளர் LK சுதீஷ் அவர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டம் அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பாக ஒரு மாதத்திற்கு முன்பாக கூட LK சுதீஷ் அவர்கள் ஒரு புகைப்படத்தை தன்னுடைய Facebook பக்கத்தில் பகிர்ந்தார். முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை ஒப்பிட்டு பிரேமலதா அவர்களுடைய புகைப்படத்தை பதிவிட்டிருந்தார். அன்று நாள் முழுவதும் பேசு பொருளாக மாறியிருந்தது. தற்பொழுது ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகாக தமிழகத்தில் ஒரு ஆளுமை மிக்க பெண் தலைவராக பிரேமலதா அவர்கள் தான் இருக்கிறார். அதை குறிப்பிட்டு தான் அவரோட ஒப்பிட்டு தான் இந்த புகைப்படத்தை பகிர்ந்ததாக LK சுதீஷ் அவர்கள் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் அடுத்தபடியாக தற்பொழுது அதிமுகவுடைய தலைவர்கள் அதே போல என்டிஏ கூட்டணியுடைய கட்சி தலைவர்களுடன் அவர் இணக்கம் காட்டி வருவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களே பிரேமலதா முன்பாக சந்தித்திருந்தார். அதற்கு பிறகு திமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறப் போகிறதா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் அந்த சந்திப்புக்கு ஒரு வாரத்துக்கு பிறகாக இந்த புகைப்படத்தை LK சுதீஷ் பகிர்ந்தார். தற்பொழுது அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பது தேமுதிக வட்டாரத்தில் ஒரு இணக்கமான சூழலாக பார்க்கப்படுகிறது. என்டிஏ கூட்டணி 2026 தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறார்கள். அனைத்து தலைவர்களும் ஒருமித்த கருத்துடன் 2026 திமுகவுடைய ஆட்சி அகற்றி அதிமுக தலைமையிலான கூட்டணி இடம்பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு சேர அமர்ந்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. திலகவதி, வினிஷ், முக்கியமான அப்சர்வேஷன் இன்றைக்கு நீங்கள் சொன்னது, ஒரு கூட்டணி உறுதியானால் எப்படி அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக ஒரு மேடையில் கூடுவார்களோ அது போன்ற ஒரு காட்சியை தான் பார்க்க முடிந்திருந்தது. மத்திய நிதியமைச்சர் வந்திருக்கிறார், அதே போல அண்ணாமலை, திரு எடப்பாடி பழனிசாமி, LK சுதீஷ் அனைவரும் ஒன்றாக ஒரே மேடையில் அமர்ந்திருக்கும் நிகழ்வு. ஆனாலும் எதுவும் உறுதியாகவில்லை தேமுதிகவை பொறுத்த வரைக்கும். அவங்க அனைத்து புறங்களிலுமே அவங்க ரொம்ப அமிக்கபிளா தான் இருக்கிறாங்க அப்படின்றதையும் பதிவு செஞ்சிருந்தீங்க. என்ன நடக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை.